அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஆலினால் மேக்கர்ஸ் சேனல். இன்றைக்கி நான் உங்களுக்கு விநாயகர் சதுர்த்திக்கு ஸ்பெஷலான கொழுக்கட்டை தான் நான் செஞ்சு காமிக்க போகிறேன். இதற்கு தேவையான பொருட்கள் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், நீங்கள் அங்கே போய் பார்த்துக்கலாம். அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ வாங்க கொழுக்கட்டை எப்படி பண்ணலான்னு பார்ப்போம். ஸ்டவ்வை ஆன் பண்ணிவிட்டு ஒரு பாத்திரத்தில் நமக்கு தேவையான அளவுக்கு தண்ணி எடுத்துக்கணும். எடுத்துகிட்டு அதில் நமக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டு தண்ணியை நல்லா கொதிக்க விடணும். இப்போது ஒரு பாத்திரத்தில் நமக்கு எவ்வளோ கொழுக்கட்டை தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி மாவு இதில் போட்டுக்கணும். நான் இப்போ 1 கப்பு மாவு இதில் போடுறேன். அடுத்தது நம்ம கொதிக்க வச்சுருந்த தண்ணி எடுத்து ரெடியாக வச்சுருக்கேன். இதை கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு நம்ம கெட்டியாக பிசைஞ்சிக்கணும். இப்போது கொழுக்கட்டை மாவு ரெடியாக இருக்குது. இது எப்படி பதம் இருக்கணும்னா நம்ம கையில் ஒட்டாத பதம் இருக்கணும். அந்த மாதிரி நம்ம கெட்டியாக பிசைஞ்சிக்கணும். அடுத்தது இதுக்கு உள்ளே வைக்கக்கூடிய பூரணம் நம்ம ரெடி பண்ணிக்கலாம். 1 கப்பு தேங்காய்க்கு 3/4 கப்பு வெல்லம் எடுத்துக்கணும். வெல்லத்தை இதில் இப்போ சேர்த்துக்கலாம். ஸ்டவ்வை ஆன் பண்ணிவிட்டு ஒரு பேன் வச்சுருக்கேன். இதில் வெல்லத்தை இப்போ சேர்த்துக்கலாம். இதில் ஒரு 1/4 டம்ளர், அதை விடவும் கொஞ்சம் கம்மியாக தண்ணி விட்டுக்கலாம். இது நல்லா கொதிச்சு வரணும். இப்போ நல்லா கொதிச்சு வந்திருக்கு. இதை இப்போ வடிகட்டிக்கலாம். வடிகட்டிட்டேன். வடிகட்டினதை இப்போ அதே பேனில் திருப்பி நம்ம சேர்த்துக்கலாம். அந்த மண் எல்லாமே வடிகட்டிட்டோம்னா அதெல்லாம் போயிடும். அதுக்காக தான் வடிகட்டிக்கணும். அடுத்தது இதோட 1 கப்பு தேங்காய் சேர்த்துக்கலாம். இதோட 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் போட்டுக்கலாம். இதை நம்ம ரொம்ப சுருள வதக்கணும்னு தேவையில்லை. ஆறினாலே உங்களுக்கு இந்த பூரணம் கெட்டியாகிடும். அதனால் இப்போது நல்லா கிளறி விட்டாச்சு. இப்போ இதை ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இதை இறக்கிக்கலாம். ஒரு பிளேட்டில் ஆயில் தடவி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம கொழுக்கட்டை பிடிச்சிக்கலாம். நமக்கு தேவையான அளவுக்கு எடுத்துக்கணும். கையில் ஆயில் அப்ளை பண்ணியிருக்கேன். நமக்கு எவ்வளோ சைஸ் பெருசாக வேணாலும் நீங்கள் பெருசாக பண்ணிக்கலாம், இல்லைன்னா சின்னதாக வேணாலும் பண்ணிக்கலாம். கப்பு பண்ணியாச்சு. இப்போ இதில் பூரணம் வச்சுக்கலாம். வச்சுட்டு இதெல்லாம் சேர்த்து அப்படியே ஒன்றா மூடிடணும். இப்போ இந்த ஷேப்லேயே நீங்கள் பண்ணிக்கலாம். அடுத்தது நான் வேறு ஷேப்பும் நான் செஞ்சு காமிக்கிறேன். செஞ்சாச்சு. இதில் பூரணம் வச்சுக்கலாம். இப்போது இதை இப்படி ஃபுல்லாக இப்படி மூடிக்கணும். மூடிட்டு டிசைன் வேணும் அப்படின்னா நம்ம இதை அப்படியே இந்த மாதிரி பண்ணிக்கணும். பண்ணிட்டோம்னா டிசைனாக அழகாக இருக்கும். பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கும். உங்களுக்கு எந்த டிசைன் வேணுமோ நீங்கள் அந்த டிசைனில் நீங்கள் செஞ்சுக்கலாம். இதே மாதிரி மற்றதை நம்ம கொழுக்கட்டை செஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ ரெடியாக இருக்குது. இதை நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். ஸ்டவ்வை ஆன் பண்ணிவிட்டு ஒரு இட்லி குக்கர் வச்சுருக்கேன். அதில் நம்ம செஞ்சு வச்சுருக்கிற கொழுக்கட்டையை இதில் வச்சுக்கலாம். ஒரு 5 நிமிஷம் இது வெந்தாலே போதும். இப்போது கொழுக்கட்டை ரெடி ஆகிடுச்சு, எடுத்துக்கலாம்.
விநாயகர் சதுர்த்திக்கான கொழுக்கட்டை ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரியே நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா விநாயகர் சதுர்த்தியை நல்லபடியாக கொண்டாடுங்க. தேங்க்யூ.